வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். ரஜினி சார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருக்கு, அவரை பார்க்கணும். ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. குழந்தை போல கட்டி பிடிச்சினாருன்னு எனக்கு பேச்சே வரல. என்னம்மா இப்படியெல்லாம் பார்த்துருக்க வேலை, நீ நல்லா வேலை பார்த்துருக்கே சொல்லிட்டு கடகடன்னு பேசுகிறாரு. 45 சவரன் நகை குப்பையில் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அந்த பத்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏழ்மையிலும் நேர்மை, ஒரு தூய்மை பணியாளின் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறியது. சூப்பர் ஸ்டாரை நேரில் அழைத்து பாராட்டும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? சென்னை தியாகராய நகரில் குப்பையில் கிடந்த 45 சவரன் நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு நாள்தோறும் பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை நிஜமாவே நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாசிட்டிவான கதை. நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பணத்துக்காக எதையும் செய்ய துணிகிற காலத்தில் நேர்மை இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க ஒரு சாதாரண பெண்மணி. அவங்க தான் பத்மா. என் பேர் பத்மா. போன மாதம் 11ஆம் தேதி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ மதியம் நான் பொருளெல்லாம் வைக்கும்போது அங்கே வைக்கும்போது ஒரு பை இருந்தது. அதை எடுத்து பார்த்தா ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சாப்பாடாக இருக்க சொல்லி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது வண்டியில் பிரித்து பார்த்தா சாப்பாடு இல்லை, நகை தான் இருந்தது. அதில் சென்னை தியாகராய நகரில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பத்மா. ஒரு நாள் வழக்கம் போல் குப்பைகளை அகற்றி இருக்கும் பொழுது ஒரு பை அவங்க கண்ணில் படுது. திறந்து பார்த்தா உள்ள முழுக்க தங்கம். 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 45 சவரன் நகை. இன்றைக்கி இருக்கிற தங்க விலையில் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். சூப்பர்வைசர் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், காட்டினேன். அவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு வா சூப்பர்வைசராண்டா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு சூப்பர்வைசர்கிட்ட சொன்னோம். அப்புறம் மேனேஜர்லாம் வர வச்சாங்க. எல்லார்ட்டையும் காட்டிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே கொடுத்துட்டு அவங்களும் நல்லா அந்த தொழிற்சாலையிலேயே அவரும் வந்தார். பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது பொருளெல்லாம். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் எல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நகை கிடைச்சா மனசு கொஞ்சம் சறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பத்மா யோசிச்சது ஒன்றே ஒன்று தான். இது அடுத்தவங்க உழைப்பு, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கொஞ்சமும் யோசிக்காம அந்த நகையை கொண்டு போய் காவல்துறையினர் ஒப்படைச்சிருக்காங்க. பார்த்துட்டு வா சூப்பர்வைசராண்டா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு சூப்பர்வைசர்கிட்ட சொன்னோம். அப்புறம் மேனேஜர்லாம் வர வச்சாங்க. எல்லார்ட்டையும் காட்டிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே கொடுத்துட்டு அவங்களும் நல்லா அந்த தொழிற்சாலையிலேயே அவரும் வந்தார். பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது பொருளெல்லாம். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் எல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி கொடுத்துட்டு இந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இன்னைக்கு பத்மா ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் அழைத்து பொன்னாடி போர்த்தி பாராட்டுறாங்க. பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்துறாங்க. இதுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்மாவையும் அவர் குடும்பத்தையும் நேரில் அழைத்து பாராட்டி இருக்கிறாங்க. பாராட்டுகள் மட்டும் இல்லாமல் பரிசுகளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 2 சவரன் நகையும், அப்புறம் மிகவும் முக்கியமாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடுன்னு பத்மாவின் வாக்கியே ஒரு நல்ல திருப்பத்தை செஞ்சிருக்காங்க. தனியார் கிளப்புகள், தொழிலதிபர்கள்னு பலரும் இவர்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. நாள்தோறும் பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் அவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தனியார் கிளப்புகள், தொழிலதிபர்கள் என பல்வேறு தரப்பினர் நாள்தோறும் பரிசு தொகை வழங்கி சிறப்பித்து வருகின்றனர். இதுவரை 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 சவரன் நகை மற்றும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள விபத்து காப்பீட்டை பரிசாக பெற்றுள்ளார். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் நண்பா. நேர்மை ஒரு காலமும் வீண் போகாது. காலம் கடந்து நின்னாலும் அதுக்கான பலன் நம்மளை சேரும். பத்மா செய்த இந்த செயல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கலாம், ஆனால் மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக வாழத்தில் இருக்கிற நிம்மதி வேறு எதுலேயும் கிடையாது. சொல்லுங்க, பத்மா செஞ்ச காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். அது வரைக்கும் பி ஆனஸ்ட், ஸ்டே பாசிட்டிவ்.